ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஏவி ரிசீவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு 7 சேனல் இன்புட் கொடுக்கக்கூடிய, அதாவது HDMIல நம்ம 7 சேனல் இன்புட் கொடுத்துக்கலாம். ஒரு ஏஆர்சி அவுட்புட்டும் ஒரு மெயின் அவுட்புட்டும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 9.2 டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர். இதில் வந்து நம்ம ப்ரீஆம் பயன்படுத்த சப் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஏவி ரிசீவர்லையும் மேபி சப்வூஃபர் ஆப்ஷன் எதுவும் இருக்காது. அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஆம்பிளிஃபையர்னு சொல்லலாம். நம்ம டவர் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணும் போதும் சரி, நம்ம ரெஃப்ரைட் ஸ்பீக்கர் ஹெவி யூஸ் பண்ணும் போதும் சரி, இதோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட பில்டு குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்கிற மெட்டீரியல் ஆகட்டும், மெட்டல் எல்லாமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி ஒரு சின்ன யூனிக்கான மேட்டர் பார்த்தீங்கன்னா, லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும் ஓப்பன் ஆயிரும். இதெல்லாம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு ஏக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏக்ஸ் HDMI கொடுத்துருக்காங்க. நம்ம யூஎஸ்பி போர்ட் இருக்கு, யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா பட்டன்ஸும் இருக்குது. நம்ம ரிமோட் இல்லைங்கிற பட்சத்தில் ரிமோட்டில் இவ்வளோ பட்டன்ஸ் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரிமோட்டே இல்லைங்கிற பட்சத்துலையும் கூட நம்ம இதில் இருக்கிற பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாக பனானா ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ அவுட் இருக்குது. சப்போஸ் நம்ம கம்பெனி ஸ்பீக்கர் வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பட்ஜெட் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ரிசீவர் வாங்கிட்டீங்கன்னா போதும். நார்மலாக ஆல்ரெடி வச்சுருப்பீங்க 7.2 5.2 ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தீங்கன்னா இதில் அவங்க ஃப்ரீ அவுட் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த இடத்த ஃப்ரீ அவுட் கொடுத்துருக்காங்க. 7.2க்கு உண்டான ப்ரீ அவுட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ரீ அவுட்ல இந்த எடுத்து நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையரில் கொடுத்து நம்ம இந்த ரிசீவர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் இந்த ரிசீவரில் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸில் மற்ற ரிசீவரில் இல்லாத ஒரு முக்கியமான மேட்டர் இதில் இருக்குது. இதில் வந்து ஆட்டோ ப்ரோலாஜிக்கல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து இப்போ அசம்பிள் செட்லையெல்லாம் இப்போ ஸ்டீரியோ கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ரோலாஜிக்கல் அவுட்புட்டாக வரும். இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதுலேயே உள்ள வந்து சிஸ்டமேட்டிக்காக ஆட்டோ ப்ரோலாஜிக்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக பிளேயர்லேயே ஆகட்டும், டிவிலேயே ஆகட்டும், ஒரு 2 சேனல் இன்புட் கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காகவே 7.1 கன்வெர்ட் ஆகிக்கும். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. நம்ம 7.1 கண்டென்ட்டை தேடி போக தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 90% 7.1 குவாலிட்டி இந்த ரிசீவர் கொடுக்கும் கம்பல்சரி. அதே பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுற டிவியில் இருக்கிற HDMI ஏஆர்சி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதில் வந்து டால்பி அட்மாஸ் ஃபீல் பண்ணலாம். நம்ம அதில் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அதாவது அமேசான் பிரைம் வீடியோலேயே பார்க்கும்போது அதில் இருக்கிற வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது இதில் 7.1 ஒரிஜினல் 7.1 கண்டென்ட் கம்பல்சரி இதில் சப்போர்ட் பண்ண வச்சுல உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு 7.1 சவுண்டை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக சுற்றிட்டு இருக்கிற கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. கீழே சோர்ஸ் இது பண்ணக்கூடிய பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம என்ன சோர்ஸ் வேணுமோ அது பண்ணிக்கலாம். அதில் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி, நெட்ஃப்ளிக்ஸ், மற்ற எல்லாமே ஃபோனு, டிவிடி, சிடி, டோனு, ஏக்ஸு, பிசி, கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதில் இந்த இடத்துல ஸ்டாண்ட் பை பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பவர் பட்டனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வர லேட்டஸ்ட் ரிசீவர்ல எல்லாம் எதுலேயும் பவர் பட்டன் இருக்காது, ஸ்டாண்ட் பை பட்டன் மட்டும்தான் இருக்கும்.